ஒருத்தங்க கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு காசு பணம் கொடுத்து உதவுறது மட்டும் உதவி இல்லை. இந்த மாதிரி நான் உனக்காக இருக்கேன்னு போய் உட்காந்துட்டு வரதும் உதவி தான். ஊருக்காரன் என்ன வேணாலும் சொல்லட்டும், எவனை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஒவ்வொருத்தன் வீட்டு கதவை தட்டி நான் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என் வீட்டுக்குள்ள இருக்க நீங்கள் என்னை பற்றி நல்ல விதமாக நினச்சா போதும். ஊரையே நான் நம்புறேன். ஊரை நம்பியா நான் வந்த? உன்னைய பத்தி எனக்கு தெரியாதா? ஊருக்குள்ள இப்படி பேசுறாங்களே, உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். உனக்கு தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போலன் தமிழன். நான் உங்கள் கார்த்திக். டுடே எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, என்ன வீடியோ போட்டாலும் சரி அதில் வந்து கமெண்ட் போடுறது, யூரோப்பு வர்றதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஏஜென்சியை எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கமெண்டில் மட்டும் நிறுத்திக்கிறதோடு இல்லாமல் நம்ம கான்டாக்ட் நம்பர் நிறையா கொடுத்துருந்துருப்போம். எதுக்காகனா யூடியூப்பில் பார்க்குறதோட சந்தேகம் நின்றக்கூடாது, அதில் மேற்கொண்டு ஏதாவது எமர்ஜென்சி நம்ம இம்பார்ட்டண்ட்டாக ஒரு கேள்விகள் இருக்குது அப்படின்னா மட்டும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நம்பர் கொடுத்துருக்கோம். அதுலேயும் கூட வந்து நிறையா பேர் எனக்கு வீசா எடுத்து கொடுங்க, இல்லைனா எனக்கு இந்த யூரோப்பு அன்ஸ்கில்டுக்கு நல்ல ஏஜென்சி வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு நிறையா பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அதற்கான ஒரு விளக்கமான வீடியோ தான் அதில் கொடுக்க போகிறோம். இதில் நம்ம எப்போவுமே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாமல் விட்டுருவோம் நிறையாது. இதில் கண்டிப்பாக 3 ஏஜென்சியை வீடியோவோட எண்டில் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஆரம்பத்திலேருந்து நீங்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்குறது உங்களுக்கு நல்லதா, இல்லை அது வந்து ஒரு சரியான வேதானா, வந்து இந்த மாதிரி யூடியூப்பில் வீடியோ போடுறவங்க எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது, எல்லாருக்கிட்டேயுமே போய் வேலை எடுத்து கொடுங்க, எனக்கு வீசா வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்குறது, ஏஜென்ட் இருந்தால் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறது எல்லாமே மிக மிக ரொம்ப ஆபத்தான ஒன்று. எல்லாருமே உங்களுக்கு நல்லது பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாருக்குமே எல்லாமும் தெரிஞ்சிடாது. கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு இருக்குது. ஸோ என்னுடைய அனுபவங்களில் என்னென்னலாம் நடந்திருக்குது, என்னுடைய அனுபவம் அப்படின்னா என்ன, நான் இப்போ போலந்தில் வந்து இருந்தாலே எனக்கு தெரிஞ்ச டீட்டெயிலு உங்களுக்கு சொல்கிறேன்ல, இது எல்லாருக்குமே தெரிஞ்சிடாது. இந்த ப்ரொசீஜரை என்னுடைய ஃப்ரெண்டுக்கு நான் உதவி பண்ணி எடுத்து ஹெல்ப் பண்ணி வாங்கியிருந்தோம். அதில் நிறையா சக்ஸஸ் ஆகிருக்குது, 1 2 இது ஃபெயிலியரும் ஆகிருந்துருக்குது. ஸோ அதனுடைய அனுபவங்களையும் நம்ம யூடியூப் தொடங்கினதுக்கப்புறம் நிறையா பேர் அவங்களோட இதை வந்து ஷேர் பண்ணுறாங்க. அண்ணா எனக்கு இந்த மாதிரி ரீசனில் ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா, எனக்கு இந்த மாதிரி இதில் வீசா வந்திருக்கு, இந்த மாதிரி ஏஜென்சிக்கிட்ட பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிற அனுபவங்களையும் இதில் நாங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக சொல்லிகிட்ருக்குறோம். ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர் உங்களுக்கு யார் எப்படி போனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த காலத்தில் நிறைய ஏஜென்சிகளே சீட் பண்ணுறாங்க, பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு ஒரு அவேர்னஸ் வீடியோ போட்டுக்கிட்டு அவங்களையும் பகைச்சிக்கிட்டு நல்ல வழியாக பார்த்து போங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஏமாந்துருக்காங்க, நீங்கள் அந்த மாதிரி போய் ஏமாந்துடாதீங்க, அந்த வழியில் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எத்தனை பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு? அப்படி சொல்கிறத கூட நீங்கள் ரொம்ப உதாசீனப்படுத்துகிறீங்க. அந்த வீடியோவை கூட முழுசாக பார்க்குறதில்ல. என்ன நோக்கத்துக்காக இவர் வரலாம், வர வேண்டாம் அப்படிங்கிறத சொல்கிறாரு, இவர்கிட்ட அந்த கேள்வியை கேட்கலாமா அப்படிங்கிறதே உங்களுக்கு அது ஒரு சரியான பாயிண்ட் ஆஃப் வியூவிலவே என்னன்னு இல்லை, என்ன வியூவில் நீங்கள் ஒரு முகந்தெரியாத ஆளுகிட்ட இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு இன்ன வரைக்கும் புரியலை. நிறையா பேர் வந்து வீசா எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. யூரோப்போட ப்ரொசீஜர் தெரிஞ்சவங்க இந்த மாதிரி ஒரு வார்த்தையை வந்து கேட்கவே மாட்டாங்க. நீங்கள் கேட்குற கேள்விகள்லையே உங்களுக்கு யூரோப்போட ப்ரொசீஜர் தெரிஞ்சிருக்கா, தெரியலையா அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். உங்களை ரொம்ப ஈஸியாக ஏமாற்றிடலாம். அதனால தான் ஏஜென்சிக்கிட்ட நிறையா பேர் போய் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நிறையா வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், ஒருத்தவங்களை ஏமாற்றணும்னா அவங்களுடைய ஆசையை தூண்டி விட்டால் மட்டும் போதுமானது. ஃபாரினுக்கு போகணுன்னு நிறையா பேர் ட்ரை பண்ணுறதில்ல, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்கில்டு இருக்கிறதில்ல, ஒரு நாலேஜ் இருக்கிறதில்ல, ப்ராசஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதில்ல. எல்லாத்துக்கும் சொல்கிறதுக்கு எனக்கு நேரம் இருக்குது, ஆனால் அந்த வீடியோ பார்க்குறதுக்கு பாவம் அவங்களுக்கு நேரம் இல்லை. ஸோ நிறையா பேர் இல்லீகல் வேயில் சக்ஸஸ் அடையணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. எப்படின்னா, உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிங்கன்னா கடினப்பட்டுக்கிட்டே இருக்கணும். 5 வருஷத்துலேயோ 1 வருஷத்துலேயோ 10 வருஷத்துலேயோ 15 வருஷத்துலேயோ, ஆனால் எப்போயாவது ஒரு இடத்துக்கு நல்ல நிலைமைக்கு வரலாம். அவ்வளோ வருஷம்லாம் என்னால் கஷ்டப்பட முடியாது, காசு இந்தா 2 லட்ச ரூபா என்னை ஒரே ஒரு இடத்துல பணக்காரன் ஆக்கி கொடுத்துரு அப்படின்னு இந்த லாட்ரி சீட்டு வாங்குற மாதிரி அதை நீங்கள் விற்க ஆரம்பிக்கிறீங்க. உங்களுடைய தகுதியவே விற்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்குன்னு ஒரு தகுதி, ஒரு வேலை தெரியும் பட்சத்தில் அதுக்கு விலை பேச வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் ஏஜென்சிக்கிட்ட போக வேண்டிய அவசியமும் இல்லை. என்னோட உதவியும் கூட உங்களுக்கு அவசியம் இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு திறமை இல்லாததுனால தான் ஏஜென்சிக்கிட்ட போய் அதிக பேர் ஏமாற்றப்படுறோம். ஸோ நிறையா பேர் வந்து என்கிட்ட எந்த வேலை இருந்தாலும் எல்லா வேலையும் பார்ப்பேன் பிரதர், எந்த வேலை இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேள்வி கேட்குறவங்க, ஏஜென்ட் இருந்தால் ரெக்கமெண்ட் பண்ணி கொடுங்க, அன்ஸ்கில்டு அப்படின்னு கேட்குறவங்க, இவங்க எல்லாருமே ரொம்ப பெருமையாக நினச்சிக்காதீங்க. ரொம்ப சிம்பிளாக அதர் கண்ட்ரீஸில் இல்லை வேறு ஒருத்தவங்களுடைய பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு எந்த வேலையும் தெரியாதுன்னு அர்த்தம். அன்ஸ்கில்டு அப்படின்னா உங்களுக்கு எந்த வேலையும் தெரியாதுன்னு இருக்கும். ஒன்று படிச்சிருந்துருப்பீங்க, அது ரிலேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, அவங்க அந்த வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க. இல்லை ஒன்று படிச்சிருக்க மாட்டாங்க, அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு இருந்திருக்க மாட்டாங்க, அவங்க அன்ஸ்கில்டுக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க.
ஸோ சிம்பிளா சொல்ல போனோம்னா, கஷ்டப்படாம சம்பாரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அன்ஸ்கில்ட ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இன்னொன்னு, எந்த வேலையா இருந்தாலும் பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு நெறைய பேர் வந்திருக்காங்க. ஒரு 2, 3 பேர் என்னைய பிளாக் பண்ணிட்டு போற அளவுக்குலாம் நான் பதில் சொல்லியிருந்திருக்கேன். இங்க நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். 10 ஹவர், 12 ஹவர்ல எவ்வளோ பெரிய ப்ரெஷரா இருக்கும். அந்த டைமுக்குள்ள நான் வந்து என்னுடைய வேலைகளையும் பார்க்கணும், என் ஃபேமிலியில பேசணும், இதில டவுட்டுன்னு கேட்கிறவங்கள்ட்ட பேசணும். இவங்க இந்த மாரி நம்ம நம்ம ஒரு ஒரு எய்மோட யாரும் ஏமாந்துறக்கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணத்தோட போயிட்டு இருக்கும் பொழுது, உங்களுடைய சப்போர்ட் இல்லன்னாலும், அத கெடுக்கிற அளவுக்கு யாருமே பண்ணக்கூடாது. அங்கேருந்து வருவாங்க, "ப்ரோ, இந்த மாரி நான் அந்த ஊர்லேருந்து பேசுறேன். எந்த வேலையா இருந்தாலும் பரவால்ல. எனக்கு ஏதாவது ஒண்ணு வாங்கி குடுங்க" அப்படிம்பாங்க. அவங்கள்ட்ட நான் கேட்ட கேள்வி, "ஃப்ளைட் ஓட்டணும். வர்றீங்களா?" அப்படிங்கிறது தான். அப்படி அந்த மாரி பொத்தாம் பொதுவா சொல்லாதீங்க. எந்த வேலையா இருந்தாலும் பரவால்ல அப்படின்னு கேட்கறதுக்கு ரீசன் என்ன? அதாவது அதுக்கான பொருள் என்ன தெரியுமா? எடுபிடி. இந்த இந்த இங்க கூட்ட சொல்றீங்களா? கூட்டுறேங்கய்யா. அங்கே போய் துடைக்க சொல்றீங்களா? துடைக்கிறேங்கய்யா. அப்படிப்பட்ட வேலைக்கு உங்கள ஃபாரினர்ஸ்லேருந்து எப்படி வேலை எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. எந்த அளவுல இருக்கீங்க பாருங்க. இதெல்லாம் என்னுடைய அனுபவங்கள் இல்ல. நம்மகிட்ட வந்து கேட்குறீங்க பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு நாலேட்ஜ் இருக்குன்னு நான் சொல்ல வர்றேன். ஒருத்தங்களுக்கு தெரியுது, ஒருத்தங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது தான் நீங்க ஏஜென்சியால ரொம்ப ஈஸியா ஏமாற்றம் அடைகிறீங்க. எல்லாருக்குமே ஃபாரின்ல போய் சம்பாரிக்கணும்னு ஆசை இருக்கும். நம்ம ஃபேமிலிய அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போணும்னு ட்ரை பண்றவங்க தான் ரொம்ப அதிகம். அத சரியான பாதைய சூஸ் பண்ணியிருக்கோமா? சரியான ஏஜென்சிய தான் சூஸ் பண்ணியிருக்கோமா? நம்மளுக்கு அதுக்கான திறமை இருக்கா? அப்படின்லாம் யாருமே யோசிக்கிறதில்ல. கடைசி வீடியோவுல ஏஜென்சி நெறைய பேர் ஏமாத்திக்கிட்டு இருக்கான். பார்த்து கேர்ஃபுல்லா இருங்க. என்கிட்ட வர்றதா இருந்தா அன்ஸ்கில்ட பத்தி கேட்காதீங்க அப்படின்னு திட்டி ரொம்ப கோவமா அந்த வீடியோவ போட்டிருக்கேன். அதுக்கும் கீழ வந்து ஒருத்தர் சுவிட்சர்லாண்டுக்கு அன்ஸ்கில்டு ஜாப் இருந்தா சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு வந்து கேட்குறாரு. எவ்வளோ கோவம் வரும் எனக்கு. அவர் என்னன்னா யூடியூப்ல இந்த மாரி ஏதாவது வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பாரு. சுவிட்சர்லாந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். வாழ்நாள்ல ஒரு முறையாவது சுத்தி பார்க்கக்கூடிய கண்ட்ரில சுவிட்சர்லாந்தும் ஒண்ணா இருக்குது. ஸோ, அதனால இவரு போணும்னு ஆசைப்படுறதெல்லாம் ரொம்ப ஓகே தான். ஆனா, அந்த அன்ஸ்கில்டுங்கிற வார்த்தை தான் ரொம்ப அவரு அங்க எடுத்து வைக்கிறது தப்பு. இவரு ஒரு பியூட்டிஃபுல்லான கண்ட்ரி, நல்ல கண்ட்ரி, லட்சக்கணக்கில சம்பளம் அப்படின்னு இவர் ஒரு நாட்ட சூஸ் பண்ணலாம். அந்த நாடு இவர எடுக்கிறதுக்கான திறமை இருக்கான்னு பார்க்கும்ல. அத நீங்க எதிர்பார்த்திருக்கீங்களா? என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு அந்த லவ் லவ் பண்றவங்கலாம் சொல்லுவாங்கல்ல, ஒன் சைடு லவ். உனக்கு அந்த பொண்ண புடிச்சிருந்தா பத்தாது. அந்த பொண்ணுக்கு உன்னைய புடிச்சிருந்திருக்கணும். அப்பதான் அது அடுத்த கட்டத்துக்கு மேரேஜ், அப்படி ஃபேமிலி அப்படின்னு போக முடியும். அந்த மாரி தான் ஃபாரினும். உனக்கு அந்த கண்ட்ரிய புடிச்சிருந்தா பத்தாது. எல்லாருக்குமே புடிக்குது. 1,00,000 பேர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிற இடத்துல, உன்னைய மட்டும் ஏன் எடுக்கணும் அப்படின்னு நீ ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு. அதில அன்ஸ்கில்டுல போய் என்னத்த நீ ப்ரூவ் பண்ண போற? அப்படின்னா என்ன? எனக்கு எந்த வேலையும் தெரியாதுய்யா! என்னைய ஏதாவது வேலைய எடுத்துக்கோ! எனக்கு கத்துக் குடு! நான் சம்பாரிச்சு நான் உனக்கு எடுத்து தர்றேன். உன்னைய ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போறேன். அப்படிங்கிற மாரி இருக்கும். நீங்க சொல்ற அந்த கேள்விக்கான பொருள் எல்லாம். ஸோ இனிமேலும் அப்படி யார்கிட்டயும் போய் அப்ரோச் பண்ணாதீங்க. ஏஜென்சி யூரோப் கண்ட்ரிக்கு அப்படின்னு இவங்கள்ட்ட போய் பாருங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா, அரபு நாடுகள்ல கூட இப்போதைக்கு அன்ஸ்கில்டு நீங்க சொல்றீங்கல்ல, அதில ஏதாவது ஒரு வேலைக்கு நீங்க ஒரு இன்டர்வியூ இல்லாம, ஒரு ஃபோன் கால் இன்டர்வியூ இல்லாம, ஒரு வேலைக்கு நீங்க போயிற முடியாது. சம்பளம் வெறும் 20,000 25,000த்துக்குள்ள தான் இருக்கும். அப்படியாப்பட்ட அரபு நாடுகள்ல கூட ஒரு ஸ்கில்டு இல்லாம உங்களால வேலைக்கு போ முடியாது. அதே அரபு நாடுல ஒரு ஸ்கில்டு இருக்கிறவன் கூட லட்சக்கணக்கில சம்பளமும் வாங்கிக்கிட்டு இருக்கான். எந்த ஸ்கில்டும் இல்லாதவன் 20,000 சம்பளமும் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஸ்கில்டுல போறவன் கூட காசு ஏஜென்ட் கிட்ட இருந்தா ரூ. 1,00,000 என்னைய அனுப்பி விட்டுரு அப்படின்னு சொன்னா அனுப்ப மாட்டாங்க. இன்டர்வியூ வரும். அத போய் அவங்க அட்டெண்ட் பண்ணணும். அதில அவங்களுடைய திறமை, அவருடைய பேசுறது, அவருடைய உடம்பு எல்லாம் இதுக்கெல்லாம் அக்செப்ட் ஆகுதா? மெடிக்கலு ஃபிட்டா இருக்காரா? அப்படின்லாம் பார்த்து தான் இந்த 20,000 சம்பளத்துக்கே எடுக்குறாங்க. அப்ப இத விட இன்னொரு மடங்கு நல்ல ஒரு பெரிய நாடுகளுக்கு நீங்க அப்ளை பண்ணும் பொழுது, அதே அன்ஸ்கில்ட இங்க ரூ. 1,00,000 சம்பளம் கிடைக்குது. அப்படிங்கிறதுனால தான் நெறைய பேர் ட்ரை பண்றீங்க. பிரச்சனை இல்ல. ஆனா, அந்த ஒரு நார்மலான கண்ட்ரிக்கே இவ்வளோ டஃப்பான செலக்ஷன் இருக்கும் பொழுது, ஒரு பெரிய நாடுகள்ல அதே மாரி டஃப்னஸ் இருக்கணுமே! எப்படி ஏஜென்சிலாம் 100% விசா எடுத்து தர்றேன்னு சொல்றாங்க? அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரணும். இனிமேலாவது அந்த அரபு நாடுகள்ல இன்டர்வியூ போய் நீங்க அட்டெண்ட் பண்ணி பாருங்க. அப்புறம் தெரியும். எத்தன பேரு வேலை வெட்டி இல்லாம போயிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. அவங்கள மாரி முயற்சியா நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வந்து காச கட்டுறேன் ப்ரோ 3,00,000 4,00,000 என்னைய இன்டர்வியூ போ, அங்கே போ, இங்கே போன்னு சொல்லக்கூடாது. காச குடுக்குறேன். விசா போட்டு என்ன அனுப்பி விட்டுறணும். இப்படி தான் எண்ணத்தில நெறையா பேரு சுத்திக்கிட்டு இருக்கீங்க. அதனால தான் யாரு என்னன்னே தெரியாத ஒரு ஏஜென்ட் ரூ. 1,00,000 சம்பளம் 3 மாசத்துல ஏத்தி விடுறேன்னு சொன்னா, அழகா காச குடுத்துட்டு போய் ஏமாந்திக்கிட்டு இருக்கீங்க. யூரோப்புக்கு அப்படி கிடையவே கிடையாது. ரொம்ப டிஃபிகல்ட்டான ப்ரொசீஜர். விசா வரும், வராமயும் போகும். ஒரு நல்ல ஏஜென்ட்ட ரெக்கமெண்ட் பண்றதுங்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும். எப்படியெல்லாம் ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரியலா கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அத கூட டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நெறைய ஏஜென்சி தெருவுக்கு தெருவு இருக்குது. அவ்வளோ ஏஜென்சிகள் இருக்கு நம்ம ஊர்ல. அதெல்லாம் எப்படி ரெக்டிஃபை பண்ணலான்னா, அவங்க போடுற கண்ட்ரீஸ் லிஸ்ட்ட வச்சே அவங்கள வந்து ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிடலாம். இன்டர்வியூ இருக்கு.
இல்லை அவங்க கேட்குற முறைகள், பேசுகிற முறைகள், காசு கொண்டாந்து கொடுப்பா, சிவி செலெக்ஷன் தான், அப்படி இப்படிலாம் சொன்னால் கூட ஓரளவுக்கு நம்பிடாதீங்க. இன்டர்வியூ இருக்கணும், கால் இன்டர்வியூ இருக்கணும், ஸ்கைப் இன்டர்வியூ இருக்கணும், ஏதாவது ஒன்று இருக்கணும். அவங்க ஆல்ரெடி இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கணும். அந்த ஏஜெண்ட்டை பற்றி பக்கத்தில் விசாரிங்க. எத்தனை வருஷமாக இருக்காங்க, இவங்க ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கா, சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காங்களா. அப்புறம் டேரெக்டாக அவங்கள போய் அப்ரோச் பண்ணும்பொழுது கூட ரொம்ப கோவப்பட்டோ ரொம்ப ஆக்ரோஷமாலாம் பேசக்கூடாது. ரொம்ப சிம்பிளாக, நான் வெளியில் விசாரித்தேன், நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் போயிருக்காங்க பிரதர், என்னென்ன கண்ட்ரிக்கு நீங்கள் அனுப்பிச்சிருக்கீங்க, என்னென்ன வேலைக்கு அனுப்பிச்சிருக்கீங்க, இப்போ நான் படிச்சிருக்கேன், எனக்கு அது ரிலேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஆனால் நான் போகணுன்னு ஆசைப்பட்றேன், ஏதாவது ஸ்கில்டு கற்றுக்கிட்டு வந்தால் ஹெல்ப் பண்ண முடியுமா, இல்லை அன்ஸ்கில்டில் உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமா, அப்படிங்கிற மாதிரி ஏதாவது போய் முன்னெடுத்து வைங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கேள்விகள் கேட்குறது மூலமாகவே அவங்க வந்து ஓரளவுக்கு ஜென்யூனான ஆளா அப்படிங்கிற மாதிரி தெரியும். நீங்கள் போகிற மாதிரியே அவங்கக்கிட்ட பேசணும். பேசும்பொழுதே நான் வரமாட்டேன், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், எடுத்த உடனே எடுத்தோம் கவுத்தோன்னு பேசவே கூடாது. ஓரளவுக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கணும். உங்களுக்கு நாலேஜ் இருக்குங்கிறத தெரிய ஆரம்பிக்கணும். இப்போ யூரோப்புக்கு நான் போகணும்னு ஆசைப்படுறேன் ப்ரோ அப்படின்னா, 100% ப்ரோ 3 மாதத்தில் போயிடலாம் அப்படிம்பா. அந்த நேரத்தில் தான் நீங்கள் கேட்கணும், ஒர்க் பெர்மிட் வந்துட்டாலே வீசா வந்துரும்னு இல்லையே பிரதர், நீங்கள் எப்படி 100% உறுதியாக கொடுக்குறீங்க. இப்போ 100% வீசான்னா தாராளமாக உங்களுக்கு எவ்வளோ பேமெண்ட்னாலும் கொடுக்க நான் தயாராக இருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களை நான் பிலீவ் பண்ணுறேன். இன்கேஸ் வரலை அப்படின்னா அதே மாதிரி 100% ரீஃபண்ட் எனக்கு கொடுத்துருவீங்களா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியை முன்வைங்க. ஏன்னா விசாங்கிறது எம்பசி ப்ரொவைட் பண்ணுறது தானே பிரதர், அதை உறுதியாக நீங்கள் எப்படி சொல்ல முடியும். நீங்கள் அப்ளை பண்ண எல்லாருக்குமே விசா கிடச்சிருக்குதா, அந்த டாக்குமெண்ட்டெல்லாம் நான் பார்க்கலாமா, போனவங்க கூட நான் பேசலாமா அப்படின்லாம் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு சில கண்டிஷன்லாம் எடுத்து வைங்க. அக்ரிமெண்ட்லலாம் சைன் போட சொல்கிறாங்கன்னா அதை படித்து பாருங்கள். அதில் உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அப்போவே கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி கேளுங்க, இதெல்லாம் என்ன இப்படி போட்டிருக்கீங்க, அப்போ விசா வராமல் போனாலும் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நிறையா விஷயங்களை கேட்க ஆரம்பிங்க. ஸோ எல்லாமே ஒருத்தவங்க சொல்லி தான் தெரியணும், பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. உங்களுடைய வந்து ஒரு குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும் உங்கள் பார்வையெல்லாம். என்னோடது அப்படி இல்லை, சுற்றி பார்ப்பேன், எல்லாரையுமே பார்ப்பேன். என்ன இடத்துலேருந்து நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, ஏஜெண்ட் என்ன யோசிப்பான், அவங்ககிட்ட என்ன கேட்கணும், எப்படி கேட்டால் ஃபைன் பண்ணலாம். 100% உறுதியாக ஒரு ஏஜென்சி இதில் ஃபைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் நான் சொல்கிறத வச்சு ஓரளவுக்கு அவங்க ஜென்யூனிட்டியை நீங்கள் கண்டுபிடிச்சிடலான்னு தான் நான் சொல்ல வர்றேன். இப்போ இந்த 3 ஏஜென்சியை கூட நம்ம ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம்ல, அதில் போய் கண்மூடித்தனமா அப்படியே காசை கொடுத்துட்டு விழுந்துறாதீங்கன்னு தான் சொல்ல வர்றேன். போலந்து தமிழன் நெருப்புல கையை விட்டா சுடாதுன்னு சொல்கிறாரு, நான் போய் கையை விட போகிறேன்ட்டு போகக்கூடாது. உங்களுக்கும் ஒரு சில அறிவு இருக்கணும். இந்த மாதிரி ஏஜென்சி கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க, போனவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, இருந்தாலும் உங்கள் சைடில் ஒரு வெரிஃபிகேஷன் போடணும். அதுக்குன்னு ஃபோன் பண்ணி கேட்டுவிட்டு ஓகே பிரதர் நான் பேசிட்டு இது பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. நேராக போய் மீட் பண்ணுங்கள், அவங்களுடைய ஒர்க்கை பாருங்கள், எத்தனை வருஷமாக இங்கே இருக்காங்க, எப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறத சுற்றி கேளுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் வருதுன்னா அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்பொழுது ஒரு நல்ல ஏஜென்சியை நீங்கள் ஃபைண்ட் பண்ணி ஏமாறாமல் போகலாம். மோஸ்ட்லி உங்களுக்குன்னு ஒரு திறமையை வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். ஏஜென்சி சப்போர்ட்டே இல்லாமல் கூட போகலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ மால்ட்டாவுக்கு ஒருத்தர் விசா வாங்கிட்டு போயிருக்காரு. அவர்கிட்ட கூட ஒரு வீடியோ கேட்டிருக்கேன், எப்படி அப்ளை பண்ணார் போனாருன்னு சொல்லி. கொஞ்சம் நான் ஃப்ரீயாக இருக்கிற பிரதர், கண்டிப்பாக வீடியோ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. வெறும் 8th படித்தவர் மட்டும்தான், அரபு நாடுகளில் வேலை பார்த்துருக்கிறாரு, வெல்ட்ரு. வந்து மால்ட்டாவில் டைரெக்டாக கம்பெனியில் அப்ளை பண்ணி டாக்குமெண்ட்டை ஃப்ரீயாகவே வாங்கியிருக்கிறாரு. சப்மிஷன் பண்ணி ஃபஸ்ட் டைம் ரிஜெக்ட் ஆகுது. அடுத்த டைம் இன்னொரு கம்பெனியில் அப்ரோச் பண்ணி அதே மாதிரியே ஃப்ரீயாக டாக்குமெண்ட் வாங்குறாரு. இங்கே செலவு பண்ணுற காசு தான் அந்த விசா ஃபீஸு சப்மிஷனுக்கு செலவு பண்ணுறது. ஒரு ரூ. 20 30 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி செகண்ட் டைமில் அவர் விசா கிடைக்குது. வெறும் 8th ஸ்டாண்டர்ட் படித்த ஒரு ஆள்னாலேயே இதை சாதிக்க முடியுது அப்படின்னா, அதை விட எவ்வளவோ படிச்சிருந்துருப்பாங்க. இது வந்து எப்படி சொல்ல வர்றேன் அப்படின்னா, படிச்சிருந்தா தான் எல்லாமே அவங்களுக்கு தெரியும், அவங்கனால தான் மட்டும் போக முடியும் அப்படிங்கிறது இல்லை. ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படித்தவர்கிட்ட ஈசிஆர் பாஸ்போர்ட்டு தான் இருந்திருக்கும், ஈசிஎன்ஆர் கூட இருந்திருக்காது. அந்த மாதிரி ஆள் முடியாதுங்கிற ஒரு விஷயத்த அடுத்தவங்க கிட்ட போய் நிற்காம ஏஜென்ட்டுக்கிட்ட அப்ரோச் பண்ணாமல் அவர் முயற்சி பண்ணி ஜெயிச்சிருந்துருக்கிறார். இதே மாதிரி தான் படிக்காத ஆளுங்களாக இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு தனி திறமை இருக்கும் பொழுது டைரெக்டாக கம்பெனியில் அப்ரோச் பண்ணியே நீங்கள் வேலை வாங்கலாம். நீங்கள் ஏன் வேறு ஆளை நம்பிக்கிட்டு இருக்கீங்க? இன்னொரு ஆளை முழுமையாக நம்புறதை ஃபஸ்ட்டு நிப்பாட்டுங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற நாலேஜ் கூட அவங்களுக்கு இருக்காது. மோஸ்ட்லி யாருமே நீங்கள் அப்ரோச் பண்ணுற ஏஜென்சி டைரெக்டாக டீல் பண்ணுறவங்க இருக்க மாட்டாங்க. இடையில ஏஜென்சின்னு சப் ஏஜென்சி நிறையா இருக்குது. ஸோ இவங்க ஒவ்வொருத்தவங்க மேலேயும் நம்பிக்கை வச்சு தான் பண்ணுறாங்க. இடையில யாராவது ஒருத்தவங்க அவங்கள கவுத்துட்டாலும் முழு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம ஏஜென்சி பண்ண மாட்டாங்க. அதுதான் இங்கே பிரச்சனையே. ஸோ அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அந்த 3 ஏஜென்சி டீட்டெயிலை சொல்கிறேன் வாங்க. ஃபஸ்ட்டு ஏஜென்சி ஆர்கே இன்டர்நேஷ்னல், நியூ டெல்லியில் இருக்குது. நேம் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். அதில் செலக்ட் ஆனவங்க தான் இவங்க. ஹூண்டாய் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 500 பேருக்கு மேலே நம்ம ஆளுங்களை ஃப்ரீயாக ரெக்யர்மெண்ட் எடுத்து இங்கே வந்து வேலை பார்த்துருக்காங்க. டிஆர்சி கார்டு இஷ்யூனால திரும்ப அகைன் வெளியில் போயிட்டு இப்போ கூட திரும்பவும் இந்த மேனுஃபேக்சரிங், ப்ரொடக்ஷனு, பேக்கிங்கு இந்த மாதிரி அந்த மெக்கானிக்கல் ஃபீல்டில் உள்ள எல்லாருக்குமே ஃப்ரீ ரெக்யர்மெண்ட் இந்த ஏஜென்சி இன்டர்வியூ அட்டன் பண்ணி கண்டக்ட் பண்ணி பண்ணுறாங்க. எந்த ஃபீஸுமே அவங்க வாங்குறதில்ல. ஜஸ்ட்டு
ஒரு இது மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் நெறையா டைம் இந்த ஏஜென்சி பேர கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நெட்ல தேடுங்க. என்ன டெல்லியில இருக்கு அப்படின்ட்டு இங்கேயே ஃபோன்லேயே எல்லாத்தையும் டீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த மாரியெல்லாம் பண்ணாதீங்க. கால் பண்ணிட்டு எப்போ இன்டர்வியூ இருக்கு, நேர்ல வரணுமா, ஃபோன் காலா, இது எப்படி ப்ரொசீஜர் என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு, இந்த மாரி ஏஜென்சி எந்த அமௌண்ட்டுமே இல்லாம டைரக்ட்டா கம்பெனிலேருந்து ஸ்பான்சர் பண்றதெல்லாம் நெறையா இருக்கு. இப்ப தான் ஒண்ணு கான்ட்ராக்ட்டா நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. இந்த மாரி நெறையா கிடைச்சதுன்னா, கண்டிப்பா நானே ஒரு வீடியோவா மேக் பண்ணி போடுவேன். நம்பர் 1 ஆர்கே இன்டர்நேஷனல் நியூ டெல்லி. அடுத்து 2வது ஏஜென்சி பார்த்தீங்கன்னா, மேலூர் எம்எஸ் மேன் பவர்ன்னு சொல்லிட்டு மேலூர், மதுரையில இருக்காங்க. இவங்க மோஸ்ட்லி பார்த்து இப்போ போடுற வேலை எல்லாமே ஸ்கில்டு பெர்சனா தான் இருக்கும். வேற ஏதாவது அரபு நாடுகள்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஓரளவுக்கு இங்கிலீஷ் பேச தெரியுதுன்னா, தாராளமா போய் அப்ரோச் பண்ணுங்க. வெல்டரு, ஃபிட்டரு, அந்த எலக்ட்ரீஷியனு எதுவா இருந்தாலும் சரி, ட்ரக் டிரைவரு எல்லாத்துக்குமே அவர் ரொம்ப ப்ரொஃபஷனலா பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நாளா. அது மூலமா ஈரோப்புக்கு வந்த ஒரு 10 பேருக்கு மேல நான் கான்டாக்ட் பண்ணி இந்த ஏஜென்சி மூலமா தான் வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஸோ, அதனால தான் நம்ம இவரையும் ரெக்கமெண்ட் பண்றோம். அடுத்து 3வதா அ ஆஸ்க் ஏஜென்சின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல ஒருத்தர் ரொம்ப ஜென்யூனா பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அவர இப்ப தான் ரீசென்ட்டா கான்டாக்ட் பண்ணேன். எல்லார்கிட்டயும் கால் பண்ணி இவர் தான் நம்பர் குடுத்தாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட, தெரியிற அளவுக்கு பாசிபிள் இல்ல. நம்ம ஆட்கள் சொல்றத வச்சு ஒரு ரெக்டிஃபை பண்ணி இவங்க கரெக்ட்டா பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய டீட்டெயில குடுக்குறது மட்டும் தான் என்னுடைய வேல. நான் நடுவுல உட்காந்துக்கிட்டு, நீங்க என்கிட்ட காச குடுங்க, நான் அவர்ட்ட கொண்டு போய் குடுக்குறேன். இல்ல என் பேர சொல்லுங்க, அப்பதான் அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற பேச்சே இல்ல. டைரக்ட்டா உங்க கையில ஒப்படைச்சுட்டேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாரி ஏஜென்சிய டைரக்ட்டா விசிட் பண்ணி, அவங்க எப்படி இருக்கு, என்ன ஏது அந்த சுற்றுச்சூழலா தெரிஞ்சுக்கிட்டு, அவங்க சொல்ற டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் உங்களுக்கு ஓகே அப்டின்னா, தாராளமா இந்த 3 ஏஜென்சி மூலமா அப்ரோச் பண்ணி வாங்க. இந்த மாரி இன்டர்வியூ எல்லாம் ஏகப்பட்டது ஃப்ரீ ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கு. தயவுசெய்து உங்களுக்குன்னு அதுக்கான திறமைய வளர்த்துக்கிட்டு, இந்த மாரி இன்டர்வியூஸ் எல்லாம் நெறைய அட்டெண்ட் பண்ணுங்க. நான் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண மாட்டேன். எந்த திறமையும் இருக்க மாட்டேன். காசும் கட்ட மாட்டேன். அப்டின்னா, நீங்க கடைசி வரைக்கும் ஃபாரினுக்கே போ முடியாது. நம்ம ஊர்ல தான் உட்காந்துக்கிட்டு இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா, பிசினஸ் மைண்டு எல்லா இடத்துலயுமே பிசினஸ் தான். மணி தான். பேசணுமா காசு குடு. உனக்கு பதில் சொல்லணுமா காசு குடு. வேலை வேணுமா காசு குடு. எல்லாத்துக்குமே காசு எதிர்பார்க்குற உலகம். ஸோ, அதனால பார்த்து கேர்ஃபுல்லா இந்த மாரி நான் சொல்ற கிரைட்டீரியாலாம் ட்ரை பண்ணுங்க. ஏஜென்சிட்ட அப்ரோச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன அப்டின்னா, உங்க லைஃப் இது. எப்படி ஒருத்தர கண்மூடித்தனமா நம்பி காச கொண்டு போய் குடுக்க தோணுது. இப்போ ஒருத்தவங்க வழியில சாப்பாட்டுக்கு காசு இல்லையா அப்டின்னா கூட, அந்த ஒரு ரூ. 10 குடுக்குறத கூட நம்ம யோசிப்போம். இத குடுத்தோம்னா பஸ்ஸு, இத வச்சோம்னா அப்டி யூஸ் பண்ணிக்கலாம். அப்டி இப்டின்ட்டு ஒரு 1008 கன்ஃப்யூஷன் நம்மளுக்குள்ளயே ஓடும்ல. ஸோ, ஒரு ரூ. 10க்கு நீங்க இவ்ளோ திங்க் பண்ற நீங்க, லட்சக்கணக்குல ஒரு முன்ன பின்ன பழக்கம் இல்லாத அவர்ட்ட, எப்படி இவ்வளோ பெரிய அமௌண்ட்ட குடுக்க போறோமே! அப்படின்னு சொல்லி நீங்க வெரிஃபை பண்ண கத்துக்கோங்க. தப்பே கிடையாது. பண்ணிட்டு ஐயோ! அம்மான்னு கதறத விட, பண்ண போறதுக்கு முன்னாடி ஒரு 10 பேர்ட்ட ஆலோசனை கேட்கறதுல தப்பே இல்ல. தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிறது இல்ல. ஒரு 10 பேர்ட்ட கலந்தோசிக்கும் பொழுது, இது சரியா இருக்குமா? இது சரியா இருக்குமா? அப்படின்னு உங்களால இது பண்ண முடியும். கம்பேரிசன் போட்டு, அதுக்கப்புறம் உங்களால ஒரு நல்ல முடிவா எடுக்க முடியும். ஸோ, கன்ஃப்யூஷன்லயே எந்த முடிவும் எடுக்காதீங்க. ரொம்ப தெளிவா எடுங்க. இந்த மாரி அப்ரோச் பண்ணி ஏமாறாம நல்ல ஏஜென்சியா பார்த்து ட்ரை பண்ணுங்க. ஈரோப்புக்கு ஸ்கில்டோட ட்ரை பண்ணுங்க. மோஸ்ட்லி நல்ல சம்பளமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பின் குறிப்பு, நம்ம இதில அப்ரோச் பண்ற ஏஜென்சிட்ட கண்டிப்பா நீங்க எல்லாரும் போய் அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிறது கிடையாது. நெறையா பேரு ஏஜென்சிகள பத்தி நம்மகிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ, அதன் அடிப்படையில மட்டும் தான் நம்ம பண்றோம். இந்த கமிஷனு, காசு அப்படி இப்படின்னு போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்கவே வேண்டாம். இவங்க மூலமா நெறைய பேர் யூரோப்ல வர்றாங்க அப்படின்னா, நான் உடனே போயிட்டு அவங்கள்ட்ட அப்ரோச் பண்றது, எந்த ஏஜென்சி மூலமா வந்தீங்க அப்படின்னு. ஏன்னா, நான் என்னெல்லாம் கேள்வி கேட்டு எப்படியெல்லாம் ட்ரை பண்ணுவேனோ, அந்த மாதிரி தான் ஒரு பேசிக்கா கேட்டு வச்சிருந்திருப்பேன். ஸோ, அந்த மாதிரி கேட்டதில இந்த ஒரு சில பேர் இந்த ஃப்ரீ ரெக்யர்மென்ட் ஆர்கே எல்லாம் பேமெண்ட்டே வாங்குறதில்ல. மோஸ்ட்லி 1,00,000க்கு மேல அவங்க பேமெண்ட்டுக்கு வாங்குன மாரி நான் கேள்விப்பட்டதே இல்ல. ஸோ, அதெல்லாம் ஓகே. அப்புறம் மத்த சில ஏஜென்சிங்கலாம் இப்ப தான் தொடங்கி 1 வருஷம் தான் ஆகுது. இல்ல ஒரு 5 மாசம் தான் ஆகுது அப்படிங்கிற மாரி இல்ல. இவங்கலாம் கிட்டத்தட்ட ஒரு 5, 6 வருஷத்துக்கு மேல ரொம்ப இயரா கன்டின்யூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ, நான் அவங்க கூட நான் அந்த மாரி வீடியோல போட போறேன், போடவா அப்படின்லாம் கூட சொல்லல. நம்மளுக்கு தேவை இது மூலமா யாராவது ஒரு ஆளாவது பயன்படணும் அப்படிங்கிறதுனால தான். இதில நம்ம எந்த உள்நோக்கமும் கிடையாது. ஸோ, அவங்க கிட்ட நான் பேசி வச்சுக்கிட்டு இது பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் நம்மளுக்கு கிடையாது. ஏன்னா, இப்ப நீங்க நெனைக்கிற மாதிரி அந்த சில்லறத்தனமான அமௌண்ட்டுங்கிறது எனக்கு அது 1 மணி நேரத்துக்கான அமௌண்ட்டா இருக்கும். ஸோ, அதனால தேவையில்லாத வாதங்கள நீங்க ஒதுக்கி வச்சுட்டு, யாரு இது தேவை இருக்கோ அவங்க எடுத்துக்கோங்க. கண்டிப்பா வெரிஃபை பண்ணுங்க. யாரு சொன்னாலும் அப்படியே நம்பிறக்கூடாது. இவங்க எல்லாமே அந்த கண்ட்ரிகளுக்கு ஆல்ரெடி ஆள் அனுப்பியிருக்காங்க. ஸோ, அதனால புதுசா நீங்க தேடி ஒருத்தர அப்ரோச் பண்ணி, அவங்க பண்ணியிருக்காங்களா நெறைய பேர் என்கிட்ட கால் பண்ணி கேட்கிறவங்கலாம், அவங்க ஆல்ரெடி பண்ணியிருக்காங்களா? அவங்களுக்கு ப்ரொசீஜர் தெரிஞ்சிருக்கா? அது கூட தெரியல. ஆனா இவங்கலாம் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு ப்ரொசீஜர் தெரியும். இது ஒரு நல்ல தொடக்க புள்ளியா உங்களுக்கு இருக்கும். ஸோ, அவங்கள அதுக்கப்புறம் நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம். குடுத்த உடனே போய் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது இல்ல. 1 மந்த்து, 2 மந்த்து அப்படின்னு வெயிட் பண்ணுங்க. ஏன்னா நெறைய பேர் இப்ப ஒர்க் பெர்மிட்ட வாங்கி வச்சுக்கிட்டு 1 வருஷமாலாம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்க்கு விசா கிடைக்குமா? இல்ல அவங்க அப்ளை பண்ணவங்க வாங்கியிருக்காங்களான்லாம் தெரியாது.
ஸோ அதனால் இவங்கள கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணுங்கள், அவங்களுடைய ஒர்க்கை பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிலீவாக இருக்குன்னா டைரெக்டாக விசிட் பண்ணுங்கள். நம்ம கேட்க சொல்கிற கேள்வியெல்லாம் கேளுங்க. உங்களுக்கு ஓகே அப்படின்னா தாராளமாக பண்ணுங்கள். நீங்கள் என் பேரை போய் சொல்லணும், அப்போ தான் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இந்த 3 பேர்கிட்ட கூட நான் பேசி இந்த மாதிரி வீடியோ போடுறேன்னு கூட தெரியாது. இந்த ஆர்கே இன்டர்நேஷனலில் கூட நான் பேசுனது கூட இல்லை இன்னமும். ஸோ அதனால் இது எனக்கு ஒன்றுமே தெரியல பிரதர், எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. எம்பசிக்கு எப்படி ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணலான்னு சொல்லும் பொழுது படித்தவங்களாக இருந்தாலும் கூட அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, அதுக்கு ஏதாவது ஒரு வீடியோ இருந்தால் அனுப்புங்க, சாம்பிள் இருந்தால் அனுப்புங்க அப்படின்னு கேட்டாங்கல்ல, அந்த மாதிரி நினச்சி தான் இதை வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். இதில் தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்துட்டு உண்மையிலே வேணுங்கிறவங்க டைரெக்டாக மீட் பண்ணுங்கள். உங்களுடைய திறமை என்ன வேலை தெரியும், என்ன படிச்சிருக்கீங்கலாம் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக அவங்களால முடிஞ்ச உதவிகளை கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க. நன்றி. இந்த உலகத்துல எதை எடுத்தாலும் ஒன்னை விட ஒண்ணு பெட்டரா தான் இருக்கு. அதுக்கு ஒரு முடிவே இல்லை. அதுக்காக நம்ம மனசை மாத்திக்கிட்டே போக கூடாது. இதுவே நம்ம சொர்க்கம் நினைச்சா சொர்க்கம், நரகம் நினைச்சா நரகம். நாம சந்தோஷமா இருக்கணும்னா நமக்கு மேல இருக்கிறவங்களை ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது, நமக்கு கீழே இருக்கிறவங்களை ஒப்பிட்டு பார்க்கணும். எல்லாத்துக்கும் மனசுதாமா காரணம். அமுது, இதெல்லாம் பேச ஆரம்பிச்சா முடிவே இருக்காது. புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, புரியாதவங்களுக்கு சொல்லி பிரயோஜனமும் இல்லை. காலப்போக்கிலே அனுபவங்கள் ஏற்பட அவங்கவுங்களுக்கே புரியும்.